அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தர் நன்மையானவைகளை கட்டளையிடுவாராக. ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, ஏசாயா 31:5 இப்படியாக சொல்லுகிறது, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாத்து தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்க, பிசாசு அநேக நேரங்கள்ல உன் குடும்பத்தை, உன் ஊழியத்தை, உன் பிசினஸ, உன்னுடைய வேலை ஸ்தலங்கள்ல உன்னை சிதைக்கும்படிக்கு, உங்களுடைய காரியங்களை சிதைக்கும்படிக்கு பலவிதமான யுக்திகளை, பலவிதமான தந்திரங்களை, பலவிதமான காரியங்களை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, ஒருவேளை பிசாசு உன்னை சிதைக்கும்படிக்கு, உன் குடும்பத்தை, உன் ஊழியத்தை, பிசினஸ செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் உங்களை சிதைக்கும்படிக்கு பலவிதமான காரியங்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறானா? அன்பானவர்களே, நீங்க பயப்படாதங்க. நிச்சயமாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுனுடைய தந்திரங்களையும், அந்த பிசாசுனுடைய வல்லமைகளையும், மனுஷனுடைய தந்திரங்களையும், அவனுடைய கிரியைகளையும் நிச்சயமாகவே கர்த்தர் அற்று போக பண்ணுவார். ஆமென். உங்க வாழ்க்கையில போராடுகிற எந்த பொல்லாங்கனுடைய கிரியைகளும் உங்களையும், உங்களுடைய காரியங்களையும் எதையும் சேதப்படுத்த முடியாதபடிக்கு கர்த்தர், ஆமென், பறந்து காக்கிற பட்சிகளை போல உங்களை பாதுகாப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.